வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. தஞ்சாவூர் காமராஜர் மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். முன்னதாக ஹோட்டலில் முதலமைச்சரை சந்தித்த விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட 16 அமைப்புகள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அதாவது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நேற்று திருச்சியில் பரப்புரையை தொடங்கிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சாலை மார்க்கமாக தஞ்சை வந்தார். தஞ்சை ராமநாதன் அருகே உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை அன்னை விளையாட்டு மைதானத்தில் திமுக வேட்பாளர் முரசொலி ஆதரித்தில் பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது அங்கு நடைப்பயிற்சியில் மேற்கொண்ட பெண்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கை குலுக்கியும் புகைப்படம் எடுத்தும் கொண்டார். மேலும் அங்கு வாலிபாலும் விளையாடினார். காமராஜ் காய்கறி மார்க்கெட்டில் மக்களின் குறைகளை கேட்டு பரப்புரையை மேற்கொண்ட தமிழக முதல்வர் அன்னை சத்யா மைதானத்தில் நடைப்பயிற்சி மேற்கொண்டு பரப்புரை செய்து அங்கிருந்து தஞ்சை அரண்மனை அருகே உள்ள காமராஜர் காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்தார். அங்கு காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு கோரிக்கைகளையும் புகார் மனுக்களையும் பெற்றுக்கொண்டு திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவு கேட்டு பரப்புரையை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தஞ்சையில் உள்ள தமிழக முதல்வரை சந்தித்த விவசாயிகள் சங்கம் 16 அமைப்புகள் தங்கள் ஆதரவையானது தெரிவித்தனர். MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி விவசாயிகள் உற்பத்தி பொருளுக்கு உற்பத்தி செலவுடன் 50% கூடுதல் விலையை அறிவிக்க வேண்டும், குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் போராடி வரும் நிலையில் இதனை நிறைவேற்றுவதாக இந்திய கூட்டணி சார்பில் வாக்குறுதி அளித்ததை அடுத்து 16 விவசாய சங்கங்கள் சார்பில் தமிழக முதல்வரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.